தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது என்று செய்தி வெளியானால் யாராவது நம்புவோமா? அப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும். எதிர் துருவ அரசியல் நடத்தி வந்த இரு கட்சிகளும் ஒரே துருவத்தில் இணைந்து மக்களவைத் தேர்தலில் களமாடத் தொடங்கியுள்ளன. அவர்களின் ஒற்றை நோக்கம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதே. மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் அமைத்துள்ள இந்த கூட்டணி அடிப்படையில் காங்கிரசின் நலனை கருத்தில் கொண்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே உள்ளது செய்தியாளர் சந்திப்பில் மாயாவதி அகிலேஷ் யாதவின் பேச்சு. 80 மக்களவைத் தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் தலா 38 தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதுதான் மாயாவதி அகிலேஷின் ஒப்பந்தம். ஆனால் ரேபரேலி அமேதி தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதாக அறிவித்துள்ளது. இந்த இடத்தில்தான் காங்கிரஸ் கட்சியின் மீது மாயாவதி அகிலேஷ் யாதவின் கூட்டணி கணக்கு வெளிப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். 1993ஆம் ஆண்டு கன்சிராம் மற்றும் முலாயம் சிங் யாதவ் ஆகியோரின் விருப்பத்தின் பேரில் சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைக்க முயன்றன. இருப்பினும் அது பேச்சுவார்த்தையுடன் நின்று போனது. தற்போது மீண்டும் அவர்கள் இணைவதற்கான அவசியம் உத்தரப்பிரதேசத்தில் எந்த கட்சிக்கும் செல்வாக்கு இல்லாத சூழலாலேயே ஏற்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணிக்கு ஆதரவு கிடைக்காமல் போனது. இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வசமிருந்த கோரக்பூர், துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வசம் இருந்த புபூர் இடைத்தேர்தல் ஒரு பரிசோதனை குழந்தையாக சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அமைந்தது. அந்த இடைத்தேர்தலில் மாயாவதி அகிலேஷ் யாதவ் ஒரு அணியாகவும் பாஜக மற்றொரு அணியாகவும் களம் காண வெற்றி என்னவோ அகிலேஷ் கூட்டணிக்கே அமைந்தது. இந்த சோதனை முயற்சிதான் காங்கிரஸ் கட்சிக்கு மறைமுகமாக கை கொடுப்பதாக கூறப்படுகிறது. மாயாவதி பிரதமராக வாய்ப்புள்ளதா என கேள்வி எழுந்தபோது முதலில் மழுப்பலாக பதில் சொன்ன அகிலேஷ் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பிரதமர் உருவாகுவார் என்றே கூறியுள்ளார். இந்த சூழலில்தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 தொகுதிகளும் பார்வையாளர்களின் நினைவில் வந்து செல்கிறது. வட இந்தியாவில் நடந்த 3 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாலும் அங்கு ஆட்சியமைக்க இழுபறி நீடித்தபோது மாயாவதி உதவிக்கரம் நீட்டினார். ஆனால் அதன் பிறகு தனது கருணைக்கரத்தை அவர் மடக்கவே இல்லை. மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் தற்போது கூட்டணி சேர்த்துள்ளதால் அவர்களின் ஒருமித்த கரம் காங்கிரசுக்கு கை கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவே கூறப்படுகிறது.